ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மாஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கிற எல்லா கான்செப்ட்டுமே சொல்லிக் கொடுக்கும் போது ஈஸியாக புரியும். ஆனால் என்னங்க, பேச தான் முடியல. கவலைப்படாதீங்க, ஓகேங்களா? இன்றைக்கி உங்களை பேச வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாருக்குமே ஈஸியாக தெளிவாக புரிகிற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்க, பாருங்களேன். இங்கே நான் 4 வேர்டு எழுதியிருக்கேன், பாருங்களேன். ஜஸ்ட் நவ், ஃபார் நவ், ஃப்ரம் நவ், ஈவன் நவ். இந்த 4லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவ் அப்படிங்கிறத நம்ம இங்கே பேசியிருக்கோம். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. ஜஸ்ட் நவ் அப்படின்னா இப்போ தான் அப்படின்னு சொல்லணும். ஜஸ்ட் நவ் அப்படின்னா இப்போ தான். ஒரு ஆக்ஷன் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா சொல்லலாம். பார்த்தீங்களா? இப்போ தான் நான் அவனை பார்த்தேன், இப்போ தான் அவங்க போகிறாங்க சொல்லுவோம், பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஜஸ்ட் நவ் வச்சு பேசுவோம். ஓகேங்களா? நான் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நீங்கள் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கவனமாக கவனிங்க. பின்னாடியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து பாருங்களேன். ஃபார் நவ் அப்படின்னா இப்போதைக்கு, தற்காலிகமாக, இப்போதைக்குன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? இப்போதைக்கு இங்கே வெயிட் பண்ணுங்க சொல்லுவோம். பார்த்தீங்களா? இப்போதைக்கு எனக்கு நல்லா புரியுது. பாருங்கள், டெம்பரவரி ப்ரெசன்ட். இப்போ ப்ரெசண்ட்டில், இப்போதைக்கு, கொஞ்ச நேரத்துக்கு. ஓகேங்களா? இப்போதைக்கு அப்படின்னா ஃபார் நவ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. ஜஸ்ட் நவ் அப்படின்னா இப்போ தான். ஃபார் நவ் அப்படின்னா இப்போதைக்கு. தேர்ட் பாருங்க. ஃப்ரம் நவ் அப்படின்னா இப்போ இருந்து. இப்போ இருந்து நான் நல்லா படிப்பேன் சொல்லுவோம். பார்த்தீங்களா? இப்போ இருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன் சொல்லுவோம். பார்த்தீங்களா? இப்போ இருந்து நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஒரு ஆக்ஷனை இப்போ இருந்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம ஃப்ரம் நவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃப்யூச்சர் ஹேபிட், இனிமேல், இப்போ இருந்து. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்கள். ஈவன் நவ் அப்படின்னா இப்போ கூட. ஈவன் நவ் அப்படின்னா இப்போ கூட. நம்ம சர்ப்ரைஸாக சொல்லுவோம். பார்த்தீங்களா? அதே மாதிரி எம்பசிஸ் பண்ணி சொல்லுவோம். இப்போ கூட உன்னால் நல்லா படிக்க முடியும். இப்போ கூட எங்களால் போட்டியில் ஜெயிக்க முடியும். இப்போ கூட நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது பாருங்களேன், நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன், நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். அது சிம்பிளாக சொல்கிறோம், நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். ஆனால் இந்த சென்டென்ஸை கொஞ்சம் அழுத்தி எம்பசைஸ் பண்ணி சொல்ல வரும்போது இப்போ கூட நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஸோ அங்கே நீங்கள் ஈவன் நவ் வச்சு பேசணும். உங்களுக்கு இந்த 4 பேசிக்கான கான்செப்ட் இருந்துச்சா? ஜஸ்ட் நவ், ஃபார் நவ், ஃப்ரம் நவ், ஈவன் நவ். உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ் கிளாஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது, 15 டேஸ் கிளாஸ்க்கான பிபிடி ஃபார்மெட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால், விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நவ் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. பாருங்க, ஜஸ்ட் நவ் அப்படின்னா தமிழில் இப்போ தான், சற்று முன் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ஆனால் பேச்சு வழக்கில் இப்போ தான் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். ஜஸ்ட் நவ் அப்படின்னா இப்போ தான், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, இந்த ஜஸ்ட் நவ் நம்ம எங்கே தான் பயன்படுத்துவோம் அப்படின்னா பாஸ்ட். பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பற்றி பேசும்போது தான் நம்ம ஜஸ்ட் நவ்வை நம்ம பயன்படுத்தி பேசுவோம். ஒரு ஆக்ஷன் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பேச வரும்போது ஜஸ்ட் நவ் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஒரு ஆக்ஷனை நீங்கள் வெறுமனைக்கா சிம்பிளாக பேசுகிறீங்க, நடந்துச்சு அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ தான் நடந்துச்சு அப்படின்னா அந்த இப்போ தான் அப்படிங்கிறத நம்ம எம்பசைஸ் பண்ணி பேச வரும்போது ஜஸ்ட் நவ் வச்சு பேசுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நம்ம அடிக்கடி இந்த தமிழ் சென்டென்ஸ் பேசுவோம். நான் இப்போ தான் வந்தேன். ஊருக்கு அப்போ தான் போய் இறங்கியிருப்போம், ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது. என்ன மருமகனே எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ தான் வந்தேன். ஒரு ஆக்ஷனை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் செஞ்சு முடித்தேன், இப்போ தான் வந்தேன். இப்போ தான் அவங்க சாப்பிட்டாங்க, இப்போ தான் அவள் போனான், இப்போ தான் எங்கள் அம்மா சமைச்சாங்க,
சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? இப்போ தாங்க சாப்பிட்டேன். ஒரு ஆக்ஷனை செஞ்சுருப்போம், அதை செஞ்சதை நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பேசுகிறோம். எம்பசைஸ் பண்ணி இப்போ தான் அப்படின்னு சொல்ல வரும்போது ஜஸ்ட் நவ் வச்சு பேசுகிறோம். பாருங்கள், நான் இப்போ தான் வந்தேன். ஓகே, இந்த சென்டென்ஸை நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக பிரிக்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் நான் வந்தேன், வர ஒரு செயலை செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் வந்தேன் அப்படின்னா சிம்பிள் தான். ஐ கேம், ஐ கேம். ஓகேங்களா? நான் வருகிறேன் அப்படின்னா ஐ கம் அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்தேன் அப்படின்னா ஐ கேம். நல்லா கவனிங்க, வருகிறேன் கம், வந்தேன் அப்படின்னா கேம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆக்ஷனும் நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்பை தான் இங்கே பேசணும். பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ஈட் அப்படின்னு சொல்கிறோம். சாப்பிட்டேன் அப்படின்னா ஏட். விளையாடுகிறேன் ப்ளே, விளையாடினேன் பிளேட். புரிஞ்சா உங்களுக்கு? இந்த மாதிரி வேர்போட V1 V2 V3லாம் வேணும் அப்படின்னா நம்ம 30 days கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கான PDF ஃபார்மெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். அந்த PDFக்குள்ளே V1 V2 V3க்கான எல்லா ஃபார்மும் ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, ஐ கேம் அப்படின்னா நான் வந்தேன் அப்படின்னு அர்த்தம். சிம்பிள் பாஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஓகே, நான் எப்போ வந்தேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா இப்போ தான். இப்போ தான் அப்படின்னா ஜஸ்ட் நவ், ஜஸ்ட் நவ். ஐ கேம் ஜஸ்ட் நவ், ஐ கேம் ஜஸ்ட் நவ். நான் இப்போ தான் வந்தேன். இப்போ அதுவே அவன் எப்போ வந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் இப்போ தான் வந்தான். என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல? சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும். இந்த ஐ அப்படிங்கிற இடத்துல ஹீ மட்டும் ஆட் பண்ணுங்க. ஹி கேம் ஜஸ்ட் நவ். அவள் இப்போ தான் வந்தா அப்படின்னா ஷீ கேம் ஜஸ்ட் நவ். நாங்கள் இப்போ தான் வந்தோம், we came just now. அவங்க இப்போ தாங்க வந்தாங்க, they came just now. ஈஸியாக இருக்கா? எங்கள் டீச்சர் இப்போ தான் வந்தாங்க, my teacher came just now. நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, நல்லா புரிஞ்சிச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஜஸ்ட் இப்போ தான் என்ன பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நவுனா என்ன, அது பேசிக் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட்டுன்னு பாருங்களேன், நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ஒரு கல்யாண வீட்டுக்கு ஃபேமிலியோட போயிருக்கோம். கல்யாண வீட்டுக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஒரு ஆக்ஷனை இப்போ தான் செஞ்சு முடிச்சிருப்போம். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ. அது வந்து ரொம்ப தூரமாக இருக்காது, பாஸ்ட்டை விட்டு ரொம்ப தூரமாக இருக்காது. ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே அது நமக்கே தெரியும், பேசும்போதே தெரியும் இப்போ தாங்க சாப்பிட்டேன். அந்த ஆக்ஷனை செஞ்சு முடிச்சுட்டு அப்போ தான் வந்திருப்போம். அப்போ கேள்வி கேட்பாங்க, எங்க இப்போ தாங்க நான் அதை செஞ்சேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பேசலாமா? நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பேசணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்னங்க? நாங்கள் சாப்பிட்டோம், அவ்வளோதான். ஓகேங்களா? நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி பேசலாம்? நாங்கள் we என்ன செயலை செய்தோம்? சாப்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு சொல்லுங்க இங்கிலீஷில் eat. we eat அப்படின்னா நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு அர்த்தம். we eat அப்படின்னா நாங்கள் சாப்பிட்றோம். சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ate அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? இப்போ இங்கே நம்ம பாஸ்ட்டை பற்றி பேசுறதுனால ate அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? we ate அப்படின்னா நாங்கள் சாப்பிட்டோம். எப்போ? இப்போ தான். இப்போ தான் அப்படின்னா ஜஸ்ட் now. that's all. we ate just now. நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்களேன். அவன் இப்போ தான் தூங்கினான். அவன் தூங்கியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 minutes தான் இருக்கும். அவன் இப்போ தாங்க தூங்கினான். சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவன் இப்போ தான் தூங்கினான். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். அவன் தூங்கினான். எல்லாரும் சேர்ந்து பேசலாமா? ட்ரை பண்ணுங்க, எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க. அவன் he தூங்கினான். தூங்குறதுக்கு சொல்லுங்க இங்கிலீஷில் சொல்லுங்க பார்க்கும். ஸ்லீப், அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? தூங்கினான், ஸ்லெப்ட். ஓகேங்களா? அவன் தூங்கினான் எப்போ? இப்போ தான், ஜஸ்ட் நவ். அவன் இப்போ தான் தூங்கினான். he slept just now. அடுத்து பாருங்களேன், பஸ் இப்போ தான் போனது. ஒருத்தங்க அப்போ தான் வந்திருப்பாங்க, பஸ்ஸு அப்படி பஸ் ஸ்டாண்ட் விட்டு அப்போ தான் வெளில போயிருக்கோம். எங்க சாத்தூர் பஸ் போயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ தாங்க போச்சு, அந்த பஸ் ஸ்டாண்ட் இப்போ தான் தாண்டி இருக்கும். சொல்லுவோம் பார்த்தீங்க, இப்போ தான் போச்சு. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும்.
இதெல்லாம் நம்ம நடைமுறையாக நம்ம டெய்லி பேசக்கூடிய சென்டென்ஸ் தான். ஸோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் பேசி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கிற பயம் அப்படிங்கிறது போயிடும். அதனால தான் நான் எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம நடைமுறையாக பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை தான் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். பஸ் இப்போ தாங்க போச்சு. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். பஸ் போனது. த பஸ். நீங்கள் டேரெக்டாக பஸ்ஸுன்னு மட்டும் நீங்கள் பேச ஆரம்பிக்கக்கூடாது. த அப்படிங்கிற ஆர்டிக்கல் சேர்த்து தான் எழுதணும், பேசணும். ஓகேங்களா? த பஸ் போனது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? போனது லெஃப்ட். எப்போ? இப்போ தான். ஜஸ்ட் நவ். இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், மகா போகிறதுக்கு நம்ம கோ அப்படின்னு தான் சொல்லணும், அப்படின்னா வெண்ட் அப்படின்னு தானே பேசணும். த பஸ் வெண்ட் ஜஸ்ட் நவ் அப்படி தானே பேசணும். ஆனால் இங்கே எக்ஸாக்டாக கரெக்டாக வருது என்ன அப்படின்னா த பஸ் லெஃப்ட் ஜஸ்ட் நவ் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? லெஃப்ட் அப்படின்னாலும் போனது அப்படின்னு தான் அர்த்தம். உங்களுக்கு வெண்ட்டுக்கும் லெஃப்ட்டுக்குள்ள தனி டிஃப்ரென்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. இது நிறைய பேருக்கு குழப்பம். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா காமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் வீடியோ பண்ணுறேன். ஈஸியாக புரியுதா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணும். அடுத்து பாருங்கள், நான் இப்போ தான் அவனை பார்த்தேன். எப்படி பேசுகிறத ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். நிறுத்தி நிதானமாக பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? உங்களால் கண்டிப்பாக பேச முடியும். பேசுங்க பார்க்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஜஸ்ட் நவ் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? ஓகே, பேசலாமா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்ன? நான் அவனை பார்த்தேன். பாருங்களேன், இங்கே மொத்தமாகவே 3 வேர்ட் தான் இருக்குது. எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் யாரை பேசணும்? யார் ஒரு செயலை செய்தாங்களோ அவங்கள தான் பேசணும். இங்கே நான் தான் செஞ்சேன். ஓகேங்களா? நான் என்ன செயலை செய்தேன் அப்படின்னா பார்த்தேன். பார்க்கறதுக்கு சொல்ல இங்கிலீஷில் சி, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? சி, சா, சீன். V1, V2, V3 இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஐ சா, நான் பார்த்தேன். யாரை பார்த்தேன்னு சொல்லியிருக்கேன்? அவனை. அவனை அப்படின்னா ஹிம். ஐ சா ஹிம், நான் அவனை பார்த்தேன். எப்போ தான் பார்த்தேன்? இப்போ தான் பார்த்தேன். இப்போ தான். ஜஸ்ட் நவ். தட்ஸ் ஆல். ஐ சா ஹிம் ஜஸ்ட் நவ். ஐ சா ஹிம் ஜஸ்ட் நவ். நான் இப்போ தான் அவனை பார்த்தேன். இப்போ இந்த இடத்துல நான் இப்போ தான் அவங்கள பார்த்தேன். எப்படி பேசலாம்? இந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும். அவர்களை அப்படின்னா தெம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? ஓகேங்க, அடுத்து பாருங்களேன். நான் இப்போ தான் கதவை திறந்தேன். இப்போ தாங்க கதவை திறந்தேன் சொல்லுவோம். பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை ஃபர்ஸ்ட் பேசணும். நான் கதவை திறந்தேன். எப்படி பேசலாம்? யார் திறக்கிற ஒரு செயலை செஞ்சா? நான். ஐ என்ன செயலை செய்தேன்? திறந்தேன். திறக்கிறதுக்குன்னு சொல்ல இங்கிலீஷில் ஓப்பன். இது V1. V2 என்ன? ஓப்பன்ட். ஓகேங்களா? ஈடி மட்டும் ஆட் பண்ண போதும். ஓகேங்களா? ஐ ஓப்பன்ட். நான் திறந்தேன். எதை திறந்தேன்? கதவை திறந்தேன். இந்த இடத்துல டைரெக்டாக நீங்கள் டோர் அப்படின்னு பேசக்கூடாது, த டோர் அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? ஏன் த ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதவை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். நம்மளுடைய வீட்டு கதவை திறக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்து இவங்களுடைய வீடு தான். ஸோ இப்போ தெரிஞ்ச ஒரு கதவை பற்றி பேசுகிறதுனால நமக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு புரியுதுக்காக நான் ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்கேன். ஓகேங்களா? அப்போனா இந்த இடத்துல த டோர் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? த டோர். த எங்கே யூஸ் பண்ண அப்படிங்கிறத நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன், கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? ஓகே. ஐ ஓப்பன்ட். நான் திறந்தேன். எதை? கதவை. த டோர். எப்போ? இப்போ தாங்க. ஜஸ்ட் நவ். தட்ஸ் அவ்வளோதான். தேர்ட் பாருங்கள். நான் இப்போ தான் என் வேலையை முடித்தேன். நான் இப்போ தான் என் வேலையை முடித்தேன். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நான் என் வேலையை முடித்தேன். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் ஐ என்ன செயலை செய்தேன்? முடித்தேன். முடிக்கிறதுக்குன்னு சொல்ல இங்கிலீஷில் ஃபினிஷ். இது V1. V2 என்ன? ஃபினிஷ்ட். ஈடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். பெரும்பாலும் நிறைய வேர்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஈடி ஆட் பண்ணுற மாதிரியே தான் வரும். ஓகேங்களா? ஐ ஃபினிஷ்ட். நான் முடித்தேன். எதை முடித்தேன்? என் வேலையை. என் அப்படின்னா மை, வேலை அப்படின்னா ஒர்க்.
ஐ finished மை ஒர்க் எப்போ? இப்போ தாங்க முடித்தேன். ஜஸ்ட் நவ். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஐ finished மை ஒர்க் ஜஸ்ட் நவ். நான் இப்போ தான் என்னோடய வேலையை முடித்தேன். ஈஸியாக புரியுதா? ஜஸ்ட் நவ் நம்ம எங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்? தெளிவாக புரிஞ்சிருக்கா? சூப்பருங்க. இப்போ உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எல்லாராலையுமே பேச முடியும். எல்லோரும் வாயை திறந்து பேசி ட்ரை பண்ணுங்க பார்க்கும். பாருங்களேன், நான் இப்போ தான் ஸ்கூல்ல இருந்து வந்தேன். அப்போ தான் பேக்கை கழட்டி வச்சுருப்பாங்க. கேட்பாங்க எப்போ வந்தேன்? இப்போ தான் வந்தேன். ஸ்கூல்லேருந்து இப்போ தான் வந்தேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. இப்போ இந்த பள்ளியிலிருந்து அப்படின்னு பேசியிருக்கோம். இது ஒரு இடத்த பற்றி பேசியிருக்கோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இடத்த பற்றி பேசுகிறது நிறைய நேரங்களில் பேசுவோம். இப்போ தான் சென்னையிலேருந்து வந்தேன், இப்போ தான் காலேஜ்லேருந்து வந்தேன், இப்போ தான் வேலையிலேருந்து வந்தேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் ஒரு இடத்துல இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி பேசுவேன் இதை? ஐ கேம். நான் வந்தேன். எங்கே இருந்து வந்தேன்னு சொல்லியிருக்கேன்? பள்ளியில் இருந்து. நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல இருந்து அப்படின்னு பேசுகிறீங்க அப்படின்னா அந்த இடம் நமக்கு நல்லா தெரியும். எந்த இடம்? பள்ளி. அப்போ பள்ளியில் இருந்து. அந்த இருந்து அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி பேசுவோம் அப்படின்னா ஃப்ரம் அப்படின்னு பேசுவோம். ஐ கேம் ஃப்ரம் எங்க? ஸ்கூல். பள்ளியிலிருந்து. புரிஞ்சா? ஒரு இடத்துல இருந்து அப்படின்னு பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு முன்னாடி ஃப்ரம் வச்சு தான் பேசணும். ஃப்ரம் அப்படின்னா இருந்து அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பள்ளியில் இருந்த அப்படின்னா ஃப்ரம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கல்லூரியில் இருந்த அப்படின்னா ஃப்ரம் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஐ கேம் ஃப்ரம் ஸ்கூல். ஓகே, எப்போ தான்? இப்போ தாங்க. ஜஸ்ட் நவ். தட்ஸ் ஆல். ஐ கேம் ஃப்ரம் ஸ்கூல் ஜஸ்ட் நவ். நான் இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தேன். இப்போ அடுத்து பாருங்களேன். அவள் இப்போ தான் அவளுடைய அம்மாவிடம் பேசினாள். அவள் இப்போ தாங்க அவங்க அம்மா கிட்ட பேசினா. சொல்லுங்க பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். அவள் அவளுடைய அம்மாவிடம் பேசினாள். இங்கே அவளை பற்றி நம்ம திரும்பி பேசுகிறோம். பேசும்போது அவளுடைய அப்படின்னு பேசியிருக்கோம். நல்லா கவனிங்க, நிறைய பேருக்கு குழப்பம். அவள், அவளை, அவளுடைய, அவளே, இந்த மாதிரி நல்லா கவனிங்களேன். அவள், ஷீ அப்படின்னு தான் பேசியிருக்கோம். ஆனால் அவளை பற்றியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய பேசுவோம். ஓகே, இதை எப்படி பேசலாம்? அவள் அவளுடைய அம்மாவிடம் பேசினாள். ஃபர்ஸ்ட் நம்ம அவள் பேசினாள் அப்படிங்கிறத நம்ம பேசணும். ஓகேங்களா? அவள், ஷீ, பேசினாள், டாக்ட். டாக் அப்படின்னா பேசுறது. டாக்ட் அப்படின்னா பேசினாள். பாருங்க, டாக், டாக்ட், ஈடி மட்டும் ஆட் பண்ணி பேசியிருக்கோம். அவள் பேசினாள். யாரிடம் பேசினாள்? அவளுடைய அம்மாவிடம். இப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. அவளுடைய அம்மாவிடம் பேசினாள் அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த அவளுடைய அப்படிங்கிறதுக்கு முன்னாடி டு ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? அவள் அவளுடைய அம்மாவிடம் பேசினாள். டு, அவளுடைய அப்படின்னா ஹெர் அப்படின்னு சொல்லுவோம். ஹெர் மதர். எப்போ? இப்போ தாங்க பேசினா. ஜஸ்ட் நவ். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஷீ டாக்ட். அவள் பேசினாள். டு ஹெர் மதர், அவளுடைய அம்மாவிடம். எப்போ? ஜஸ்ட் நவ். இப்போ தாங்க. ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ஜஸ்ட் நவ்னா என்ன, இதை எப்படி பயன்படுத்தணும் ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக பொறுமையாக மெதுவாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக ஜஸ்ட் நவ் வச்சு உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார் நவ். ஃபார் நவ் அப்படின்னா தமிழில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு, தற்காலிகமாக அப்படின்னு சொல்லும். புரிஞ்சா? இங்கே பாருங்களேன். நான் பிஸியாக இருக்கிறேன். இதை நம்ம சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறோம். நான் பிஸியாக இருக்கேன். இதை நம்ம எப்படி பேசுவோம்? எல்லாருக்குமே தெரியும். ஐ ஆம் பிஸி. ஐனா நான், ஆம் அப்படின்னா இருக்கிறேன், பிஸியாக. ஓகேங்களா?
ஐம் பிஸி, நான் பிஸியாக இருக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்களேன். நான் இப்போதைக்கு பிஸியாக இருக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, தற்காலிகமாக இப்போதைக்கு நான் பிஸியாக இருக்கேன், ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நான் பிஸியாக இருக்க மாட்டேன், ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ஓகேங்களா? ஒரு தற்காலிகமாக. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? பாருங்களேன், டெம்ப்ரவரி ப்ரெசன்ட், இப்போ தற்காலிகமாக. இப்போ நான் பிஸியாக இருக்கேன், இப்போதைக்கு நான் பிஸியாக இருக்கேன், ஆனால் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நான் ஃப்ரீயாகிடுவேன். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, எப்படி பேசலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஐம் பிஸி, நான் பிஸியாக இருக்கிறேன். எப்போதைக்கு அப்படின்னா இப்போதைக்கு. இப்போதைக்கு அப்படின்னா ஃபார் நவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸில் ஃபார் நவ்வை கடைசி போட்டு பேசுங்க, சூப்பராக இருக்கும். ஐம் பிஸி ஃபார் நவ். ஐம் பிஸி அப்படின்னா நான் பிஸியாக இருக்கேன். ஐம் பிஸி ஃபார் நவ் அப்படின்னா நான் இப்போதைக்கு பிஸியாக இருக்கேன். நல்லா புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இங்கே பாருங்களேன், இங்கே நான் 3 சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ் இருக்கேன், நம்ம அடிக்கடி பேசுவோங்க. இந்த 3 சென்டென்ஸ்லுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பேசியிருக்கோம். தமிழில் இப்போதைக்கு நாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பேசும்போது இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா அது கடைசியாக வரும். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இங்கே பாருங்களேன், இப்போதைக்கு நான் வீட்டில் இருக்கேன். எப்படி பேசலாம்? வாய்த்து வந்து பேசுங்க. உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசை பண்ணுங்க பார்க்கும். நான் வீட்டில் இருக்கேன். ஐ ஆம் அட் ஹோம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த பற்றி பேசுனால அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு பேசுகிறோம். ஓகேங்களா? ஐ எம் அட் ஹோம், நான் வீட்டில் இருக்கேன். ஃபார் நவ், இப்போதைக்கு. நல்லா புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன், இப்போதைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் கழித்து பிஸியாக இருப்பேன், இப்போதைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன். புரிஞ்சா? பேசலாமா? நான் ஃப்ரீயாக இருக்கேன். ஐ ஆம் ஃப்ரீ. ஐ ஆம் ஃப்ரீ, நான் ஃப்ரீயாக இருக்கேன் இப்போதைக்கு. ஃபார் நவ். ஐ ஆம் ஃப்ரீ ஃபார் நவ், இப்போதைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன். அடுத்து பாருங்களேன், இப்போதைக்கு அவள் சந்தோஷமாக இருக்கா. இப்போதைக்கு அவள் சந்தோஷமாக இருக்கா. எப்படி பேசலாம்? அவள் சந்தோஷமாக இருக்கிறாள். ஷீ இஸ் ஹாப்பி. எப்போதைக்கு? இப்போதைக்கு. ஃபார் நவ். ஷீ இஸ் ஹாப்பி ஃபார் நவ், அவள் இப்போதைக்கு சந்தோஷமாக இருக்கிறாள். நல்லா புரியுதா? ஃபார் அப்படின்னா இப்போதைக்கு, தற்காலிகமாக அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், இப்போதைக்கு எனக்கு புரியுது. யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் நல்லா புரியுங்க, ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து மறந்துடும். நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போதைக்கு எனக்கு புரியுது. ஸோ அந்த டைமில் தற்காலிகமாக புரியுது அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். எனக்கு புரியுது அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது இப்போதைக்கு. இப்போதைக்கு எனக்கு புரியுது. ஃபார் நவ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் நவ், எனக்கு இப்போதைக்கு புரியுது. அடுத்து பாருங்களேன், இப்போதைக்கு இங்கே காத்திரு. இப்போதைக்கு இங்கே வெயிட் பண்ணுங்கள், சார் உள்ளே கூப்பிடுவாங்க. நம்ம வெளில உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா? இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சார் உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ தற்காலிகமாக ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ. ஓகேங்களா? பேசலாமா? இங்கே காத்திரு. வெயிட் ஹியர். வெயிட் அப்படின்னா காத்திரு, ஹியர் அப்படின்னா இங்கே. ஓகேங்களா? இங்கே காத்திரு. வெயிட் ஹியர். இப்போதைக்கு. ஃபார் நவ். அடுத்து பாருங்கள், இப்போதைக்கு நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறேன். அதோட அர்த்தம் என்ன? அடுத்த மாதம் எனக்கு சம்பளம் வந்துடும், அதுக்கப்புறம் நான் ஒரு புது ஃபோன் வாங்கிடுவேன். சும்மா ஜஸ்ட் இப்போதைக்கு நான் அதை யூஸ் பண்ணுறேன் சொல்லுவேன் பார்த்தீங்களா? தற்காலிகமாக தான். எப்படி பேசலாம்? நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறேன். ஐ யூஸ் திஸ் ஃபோன். ஐனா நான், யூஸ் அப்படின்னா பயன்படுத்துகிறேன், திஸ்னா இதை, ஃபோன். ஓகேங்களா? எப்போதைக்கு? இப்போதைக்கு. ஃபார் நவ். ஐ யூஸ் திஸ் ஃபோன் ஃபார் நவ். ஐ யூஸ் திஸ் ஃபோன் ஃபார் நவ், நான் இப்போதைக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சா? இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் நவ் அப்படின்னா இப்போதைக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டாங்க. உங்களுக்கு இப்போ சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து பாருங்க, ஃப்ரம் நவ் அப்படின்னா தமிழில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இருந்து, இனிமேல், இது முதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ஹேபிட். அதாவது இனிமேல் நான் ஒரு விஷயத்தை செய்வேன்,
இனிமேல் நான் ஒரு விஷயத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம ஃப்ரம் நவ் அப்படின்னு பேச வரும்போது அதோடு கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன் வச்சு பேசணும். இப்போ நம்ம ஃப்ரம் நவ் வச்சே மட்டும் பேசலாங்க. ஆனால் நேட்டிவ் ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா அதோடு கூட ஆன் அப்படிங்கிறத வச்சு சேர்த்து தான் பேசுவாங்க. அதனால் இன்னும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, இங்கே பாருங்களேன். ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னா இனிமேல், இது முதல், இப்போ இருந்து அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே ஹியர் ஆஃப்டர் அப்படின்னாலுமே இனிமேல் அப்படின்னு தான் அர்த்தம் கொடுக்கும். ஃப்ரம் நவ் அப்படின்னாலும் ஹியர் ஆஃப்டர் அப்படின்னாலும் இனிமேல், இது முதல், இப்போ இருந்து அப்படிங்கிறது தான் அர்த்தம் கொடுக்கும். ஆனால் நல்லா கவனிங்க, இங்கே பாருங்களேன். ஃப்ரம் நவ் வச்சு பேசும்போது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதிகமாக ஃப்ரம் நவ் வச்சு தான் பேசுவோம். அது நேச்சுரலாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா? நேட்டிவ் ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னு பேசுவாங்க. ஹியர் ஆஃப்டர் அப்படின்னா ஃபார்முலா இருக்குங்க. இந்த பைபிளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் அப்படிங்கிறதுக்கு ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது ஓல்டு ஃபேஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இனிமேல், இப்போ இருந்து, இது முதல் அப்படின்னா நீங்கள் ஃப்ரம் நவ் வச்சு பேசுங்க. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு புரியுறதுக்காக சிம்பிளாக சொல்லி கொடுக்கேன். இப்போ நம்ம நிறைய சென்டென்ஸ் வச்சு பேச போகிறோம். ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. இப்போ நான் இங்கே 2 சென்டென்ஸ் எழுதிருக்கேன் பாருங்களேன். ஐ வில் ஸ்டடி வெல் ஃப்ரம் நவ் ஆன். இப்போ இருந்து நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் ஸ்டடி வெல். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருந்து நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இதுக்கு ரெண்டுக்குள்ள இந்த வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரம் நவ்வை நம்ம கடைசி போட்டு பேசும்போது இங்கே எது முக்கியமாக இருக்குது அப்படின்னா நான் படிப்பேன் அப்படிங்கிறத நம்ம முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி பேசக்கூடியது சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் பேசும்போது இப்படி பேசுங்க. ஆனால் அதுவே ஃப்ரம் நவ் ஆன் இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா இனிமேல், இது முதல், இதை நம்ம எம்பசிஸ் பண்ணி பேசுகிறோம். எம்பசிஸ் பண்ணி ரொம்ப சீரியஸான டோனில் பேசும்போது நம்ம ஃப்ரம் நவ் ஆன் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். பட் நேச்சுரலாக டெய்லி பேசுகிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசுவோம். ஃப்ரம் நவ் ஆன் இதை நம்ம கடைசியாக போட்டு பேசுவோம். ஓகேங்களா? நம்ம ஃப்ரம் நவ் ஆன் இதை நம்ம கடைசியாக போட்டு பேசணும் அப்படின்னா நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதுவே ஃப்ரம் நவ் ஆன் இதை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு பேசிட்டோம் அப்படின்னா எம்பசிஸ் பண்ணி ரொம்ப சீரியஸான டோனில் பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இதுதாங்க. நம்ம இப்போ இதை ஃபாலோ பண்ணி நம்ம நிறைய சென்ஸை நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். வீடியோவை கவனமாக கவனிங்க. இங்கே நான் சிம்பிளான 3 தமிழ் சென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ இருந்து நான் பணத்தை சேமிப்பேன். ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ இருந்து நான் பணத்தை சேமிப்பேன். எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்களேன், இதை நம்ம ஃப்யூச்சரோட ஹேபிட்டாக வச்சுட்டு பேசியிருக்கோம். இப்போ இருந்து நான் பணத்தை சேமிப்பேன். ஸோ ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறதுனால இங்கே நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் தான் பேசணும். ஓகேங்களா? நான் பணத்தை சேமிப்பேன். எப்படி பேசுவோம்? ஐ வில் சேவ் என்ன மணி. ஐ வில் சேவ் மணி அப்படின்னா நான் பணத்தை சேமிப்பேன். ஐனா நான், வில் சேவ் அப்படின்னா சேமிப்பேன் அப்படின்னு அர்த்தம். சேவ் அப்படின்னா சேமிக்கிறது, ப்ரெசண்ட்டில் பேசணும். சேமிப்பேன் அப்படின்னா வில் சேவ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? என்ன மணி. ஐ வில் சேவ் மணி, நான் பணத்தை சேமிப்பேன். எப்போ இருந்து? இப்போ இருந்து. ஃப்ரம் நவ். நல்லா கவனிங்க, ஃப்ரம் நவ் அப்படியோட நம்ம முடிச்சிடலாம். ஆனால் அது ஒரு முழுமை தராது நமக்கு. நேட்டிவ் ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோடு கூட சேர்த்து என்ன பேசுவாங்க அப்படின்னா ஆன் அப்படிங்கிறத பேசுவாங்க. ஆன் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா இனிமேல். உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு சிம்பிளான சொல்லி கொடுக்கேன். மேல் அப்படின்னா ஆன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இனிமேல் அப்படிங்கிறத நம்ம ஆன் வச்சு பேசணும். ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு புரியுறதுக்காக, கிராமட்டிக்கலாக இது கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுறதுக்காக இனிமேல் அப்படின்னா ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. ஐ வில் சேவ் மணி ஃப்ரம் நவ் ஆன். ஐ வில் சேவ் மணி ஃப்ரம் நவ் ஆன். இனிமேல் நான் பணத்தை சேமிப்பேன். இப்போ அடுத்து பாருங்களேன், உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக பண்ணுங்கள். இப்போ இருந்து நான் இங்கிலீஷ் பேசுவேன். இனிமேல், இப்போ இருந்து ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ இருந்து நான் இங்கிலீஷில் பேசுவேன். எப்படி பேசுங்க? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஐ வில் ஸ்பீக், நான் பேசுவேன் என்ன இங்கிலீஷ். எப்போ இருந்து, எப்போ இருந்து நான் இங்கிலீஷில் பேசுவேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இருந்து, ஃப்ரம் நவ் ஆன். ஐ வில் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ரம் நவ் ஆன். ஐ வில் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ரம் நவ் ஆன். நான் இப்போ இருந்து இங்கிலீஷில் பேசுவேன். அடுத்து பாருங்கள், இப்போ இருந்து நான் சீக்கிரமாக எழுவேன். இப்போ இருந்து நான் சீக்கிரமாக எந்திரிப்பேன் சொல்லுவேன். பார்த்தீங்களா? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஐ வில் wake up
சீக்கிரமாக. early எப்போ இருந்து? from now on. இப்போ இருந்து. நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் இங்கே 3 சிம்பிளான நெகட்டிவ் சென்ஸ் இருக்கேன். நெகட்டிவ் சென்ஸ் அப்படின்னா பொய் சொல்ல மாட்டேன், டீ குடிக்க மாட்டேன், நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இதை எப்படி நம்ம பேசலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம நெகட்டிவ் சென்ஸ் பேச வரும்போது நம்ம ஃப்ரம் நவ் ஆன் இதை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு பேசணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? பாசிட்டிவ் சென்ஸில் ஃப்ரம் நவ் ஆனை நம்ம கடைசி போட்டு பேசணும். நெகட்டிவ் சென்ஸில் அதை அப்படி தூக்கி ஃபர்ஸ்ட்டில் போட்டு பேசணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களாங்க? எப்படி பேசலாம்? இப்போ இருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன் சொல்லுவாங்களா? சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுவாங்களா? இப்போ இருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃப்ரம் நவ் ஆன் ஒரு கமா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் நவ் ஆன் இப்போ இருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் பொய் சொல்ல மாட்டேன். won't tell lie. that's all. அவ்வளோதாங்க. ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னா இப்போ இருந்து. I won't tell lie அப்படின்னா நான் பொய் சொல்ல மாட்டேன். இந்த won't இது பார்த்தீங்க அப்படின்னா will not அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஈஸியாக புரிஞ்சா? ஓகே, அடுத்து பாருங்களேன். இப்போ இருந்து நான் டீ குடிக்க மாட்டேன். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இப்போ இருந்து நான் டீ குடிக்க மாட்டேன். ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஃப்ரம் நவ் ஆன் I won't drink என்ன டீ. that's all. will not இதை தான் நம்ம won't அப்படின்னு சொல்கிறோம். from now on I will not drink tea. இப்போ இருந்து நான் டீ குடிக்க மாட்டேன். அடுத்து பாருங்களேன். இப்போ இருந்து நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன். இப்போ இருந்து நான் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன்ப்பா. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இப்போ இருந்து from now on நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன். I won't waste. I won't waste அப்படின்னா நான் வீணாக்க மாட்டேன். எதை? நேரத்தை, டைம். from now on இப்போ இருந்து I won't waste time. நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன். ஈஸியாக புரியுதா? நல்லா இருக்கா? இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஃப்ரம் நவ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய சென்ஸ் பார்த்தோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நிறைய சென்ஸ் பார்த்தோம். உங்கள் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவன் நவ். ஈவன் நவ் அப்படின்னா தமிழில் இப்போ கூட அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் அழுத்தி எம்பசைஸ் பண்ணி சொல்ல வரும்போது இப்போ கூட அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஓகேங்க, பாருங்களேன். இப்போ இந்த ஈவன் நவ்வை நம்ம மாடல் வேர்போடு வச்சு பேசலாம். அதாவது கேன் அப்படிங்கிற மாடல் வேர்ப் கூட வச்சு பேசலாம். இப்போ கூட உன்னால் இதை செய்ய முடியும், இப்போ கூட உன்னால் போட்டியில் ஜெயிக்க முடியும். அந்த முடியும் அப்படிங்கிறத பேசுகிறோம். ஆனால் எம்பசைஸ் பண்ணி இப்போ கூட முடியும் ஒரு அழுத்தி சொல்கிறோம். பார்த்தீங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட நம்ம ஈவன் நவ் வச்சு பேச முடியும். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஈவன் நவ் வச்சு பேச முடியும். இதில் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம அதிகமாக பேசி பயன்படுத்துவோம். புரிஞ்சா? இப்போ நம்ம நிறைய சென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. இங்கே நான் சிம்பிளான 3 தமிழ் சென்ஸ் இருக்கேன். இந்த 3 சென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. பாருங்களேன். இப்போ கூட நான் உனக்காக காத்திருக்கிறேன். நம்ம பேச்சுலக்கில் இப்போ கூட நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? இதை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய ஆன்சரை பின்னாடியே என் கூட சேர்ந்து பேசுங்க. காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும் அப்படின்னா இப்போ கூட அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். ஓகேங்களா? ஈவன் நவ் ஒரு கமா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியும் எழுதலாம், ஆட் பண்ணாமலும் எழுதலாம். ஆனால் ஆட் பண்ணி எழுதுனா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஈவன் நவ் இப்போ கூட நான் உனக்காக காத்திருக்கிறேன். நான் காத்திருக்கிறேன். வெயிட் யாருக்காக? உனக்காக. காக அப்படின்னா ஃபார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உனக்காக அப்படின்னா ஃபார் யூ. ஈவன் நவ் ஐ வெயிட் ஃபார் யூ. இப்போ கூட நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். அடுத்து பாருங்களேன். இப்போ கூட எனக்கு டீ பிடிக்கும். இப்போ கூட எனக்கு டீ பிடிக்கும் சொல்லுவோம். பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஈவன் நவ் ஐ லைக். ஐனா எனக்கு, லைக்னா பிடிக்கும். என்ன? டீ. தட்ஸ் ஆல். அடுத்து பாருங்களேன். இப்போ கூட நான் கடினமாக உழைக்கிறேன்.
இப்போ கூட நான் கடினமாக உழைக்கிறேன். எப்படி பேசலாம்? ஈவன் நவ் இப்போ கூட நான் ஒர்க் ஹார்ட். ஈவன் நவ் ஐ ஒர்க் ஹார்ட் இப்போ கூட நான் கடினமாக உழைக்கிறேன். ஈஸியாக புரிஞ்சா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணும். தேங்க்யூ. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் வச்சு எழுதியிருக்கேன். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? மூணுமே மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரியுதுக்காக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். இப்போ கூட உன்னால் அதை செய்ய முடியும். பாருங்கள், முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பக்கம். இப்போ கூட ஈவன் நவ் உன்னால் முடியும். யூ கேன் என்ன செய்ய முடியும்னு சொல்லியிருக்கோம்? அதை செய்ய முடியும். டூ தட். ஓகேங்களா? ஈவன் நவ் யூ கேன் டூ தட். ஈவன் நவ் இப்போ கூட யூ கேன் உன்னால் முடியும். என்ன? டூ தட் அதை செய்ய. ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன். இப்போ கூட நான் உன்னை ஞாபகத்தில் வச்சுருக்கேன். இப்போ கூட நான் உன்னை ஞாபகத்தில் வச்சுருக்கேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? பார்த்து ரொம்ப வருஷம் இருக்கும், ஆனாலும் ஸ்டில் இப்போ கூட என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம அவங்கள ஞாபகத்தில் வச்சுருக்கோம். எப்படி பேசலாம்? ஈவன் நவ் யாரை ஞாபகத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? உன்னை, யூ. ஈவன் நவ் இப்போ கூட ஐ ரிமெம்பர் யூ நான் உன்னை ஞாபகத்தில் வச்சுருக்கேன், ஞாபகத்தில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன். இப்போ கூட நான் படிச்சிட்ருக்கேன். இப்போ கூட நான் ஒரு செயலை செய்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? இப்போ கூட ஈவன் நவ் ஐ ஆம் ஸ்டடியிங். இப்போ கூட நான் படிச்சிட்ருக்கிறேன். ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு இப்போ கூட அப்படிங்கிறதுக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சா? இதை எப்படிலாம் பேசணும்னு புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன். இந்த சென்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ கூட நான் உன்னை மறக்கலை. சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்போ கூட நான் உன்னை மறக்கலை. எப்படி பேசலாம்? அதை ரொம்ப சிம்பிள் தாங்க. ஈவன் நவ் இப்போ கூட நான் உன்னை மறக்கவில்லை. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசணும். ஓகேங்களா? ஐ டோன்ட் ஃபர்கெட். யாரை? யூ, உன்னை. ஃபர்கெட்னா மறக்கிறது, மறக்கவில்லை அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட். ஓகேங்களா? ஈவன் நவ் ஐ டோன்ட் ஃபர்கெட் யூ. ஈவன் நவ் இப்போ கூட ஐ டோன்ட் ஃபர்கெட் யூ நான் உன்னை மறக்கலை. அடுத்து பாருங்களேன். இப்போ கூட அவன் என்னை நம்பலை. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ஆனால் இப்போ கூட அவன் என்னை நம்பலை. எப்படி பேசலாம்? ஈவன் நவ் ஷீ. இப்போ இந்த இடத்துல டோன்ட் வருமா டசன்ட் வருமா? டசன்ட் தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா ஹீ ஷீட் தேர்ட் பர்சன் சிங்குலர் வச்சு பேசும்போது அதோட நெகட்டிவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டஸ் நாட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? டஸ் நாட்டை நம்ம டசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ டசன்ட் பிலீவ் மீ. இப்போ கூட அவ என்ன நம்பலை. அடுத்து பாருங்களேன். இப்போ கூட என்கிட்ட பணம் இல்லை. எப்படி பேசலாம்? ஈவன் நவ் ஐ டோன்ட் ஹாவ் மணி. ஹாவ்னா இருக்குது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஹாவ் அப்படின்னா இல்லை. என்ன? பணம். ஐனா என்னிடம், ஈவன் நவ்னா இப்போ கூட. ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருக்கா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான டெஸ்ட். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணும். தேங்க்யூ.